கேர்ஃபுல்லா இரு. ஆனா அதை என்கரேஜ் பண்ணாத. பாயிண்டா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோ. பாயிண்ட் இல்லனா மூஞ்சில அடிச்சு ஸ்டார்டிங்லயே இப்படி கட் பண்ணு. திவ்யா எப்படி சொல்றது பார்வதியை பத்தி தான். பார்வதி வீக்கெண்ட்ல சாண்ட்ரா பேபின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட விஜய் சேதுபதி பார்வதிட்ட சொல்லியிருப்பாரு, நீங்க சொல்றதெல்லாம் நம்பி அந்த அப்புறாணியை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சாண்ட்ராவுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரு பாத்துருக்க சொல்லி. இந்த காரணத்தினாலதான் சாண்ட்ரா பிரசன்ட் திவ்யா 3 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. இதை சொல்லும்போது திவ்யா அவங்களோட அனுபவத்தையும் சொல்றாங்க. ஏன் என்கிட்ட ஒரு விஷயம் எடுத்துட்டு வர முடியலன்னா நான் ரொம்ப கிளியரா பேசுறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன பாயிண்ட் அவுட் பண்றதுலயே இருக்காது. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு ஒன்னு சொன்னோன்னா அப்படி அப்புறம் வேற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டான். இந்த காரணத்தினால்தான் பார்வதி கூட யாருமே ஓட்டுறது இல்ல. திவாகருமே வேற வழி இல்லாம தான் ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. அவருமே பல தடவை சண்டை போட்டுருக்காரு. பார்வதியை அரோகன்ட்டு நயவன் ஜெகி கெட்டன பிடிச்ச அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதை இப்ப விஜய் சேதுபதி அப்ரூவ் பண்ண மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல சாம்தாட்டே சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா சில பேர் பார்வதிக்கு பிளைண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு வெளியில இருக்காங்க. அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பார்வதி ஹவுஸ்மேட்ஸ் போற ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் போற ரூல்ஸையும் மதிக்க மாட்டாங்க. ஹவுஸ் கிளீனிங் ஒர்க், வெசல் வாஷிங், பாத்ரூம் கிளீனிங் இப்படி எந்த ஒர்க்குமே வந்து ப்ராப்பரா பண்றது இல்ல. போன நாள் குக்கிங் டீம் போய் அந்த டீம் நாசமா போச்சு. இப்படி பார்வதி கைவசி இடம் ஃபுல்லா விளங்காம தான் இருக்கு. இது பேச்சுற இடம் ஃபுல்லா கலங்கம் தான் வருது, சண்டை தான் வருது. அப்படி இருக்கும்போது இவளுக்கு யாரு தான் எதுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஓட் பண்றாங்கன்னே தெரியல. இப்படி பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்களை பார்த்தா சொசைட்டியில் உள்ள மக்கள்லாம் டாக்ஸிக் அண்ட் ஈவில் இருக்காங்க அப்படிங்கறத காட்டுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.